நாடுகள்ல எல்லாம் மே முதல் நாளான இன்னைக்கு தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகளவுல கம்யூனிஸ்டுகளின் செம்படைகளே காலம் காலமாக இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடி வருவதால சோவியத் ஒன்றியத்தில் இது உருவானதாக பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தொழிலாளர் தினம் உருவான வரலாறு குறித்து தற்பொழுது பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இங்கிலாந்துல உருவான தொழில் புரட்சியால மான்செஸ்டர் நகரில் ஜவுளி உற்பத்தி ஆலைகளும் அந்த ஆலைகளுக்கு தேவையான கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளும் தோன்றின. லண்டன் உள்பட பல நகரங்கள்ல தொழிற்சாலைகளும் உருவாக தொடங்குச்சு. இதன் தொடர்ச்சியாக இங்கிலாந்திலிருந்து அமெரிக்கா சென்ற ஆங்கிலேயர்கள் அங்கு தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க. அப்போதெல்லாம், அதாவது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல அதிகாலை வீட்டை விட்டு வெளியேறும் தொழிலாளர்கள் நடு இரவில்தான் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி வர வேண்டிய நிலை இருந்துச்சு. இதனால் பணி முடிந்து வீட்டுக்கு செல்லும் ஒவ்வொரு தொழிலாளியும் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை தான் பார்க்க முடியும். அதே நேரம் காலையில் குழந்தைகள் விழிப்பதற்கு முன்னாடியே தந்தையர்கள் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலையும் இருக்கும். தன்னுடைய குழந்தைகளோட விளையாடவோ ஏன் பேசக்கூட முடியாத நிலை தொழிலாளிகளுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட கொடுமையான தொழிலாளர்களோட நிலைமையை மார்சிம் கார்கி தன்னுடைய தாய் நாவலில் அழகாக படம் பிடித்திருப்பார். அதில் தொழிற்சங்கத்தின் அவசியம் குறித்தும் தொழிலாளர் ஒற்றுமை குறித்தும் கார்கி தன்னுடைய நாவல்ல சொல்லியிருப்பார். ஆரம்பத்துல தினமும் 12லிருந்து 15 மணி நேரம் தொழிற்சாலைகள்ல பணியாற்ற வேண்டிய நிலை கிழக்கு ஐரோப்பாவில் தொழிலாளர்கள் போராட்டத்தால ஆலை அதிபர்கள் வேலை நேரத்தை படிப்படியாக குறைத்து வந்தாங்க. இதன் தாக்கம் அமெரிக்காவின் சிகாகோ நகரிலும் எதிரொலிச்சிச்சு. அந்த நகர தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை கேட்டு போராட்டம் நடத்தினாங்க. 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர தூக்கம், 8 மணி நேரம் வேலை என்பதை தொழிலாளர்கள் வலியுறுத்தினாங்க. தொழிற்புரட்சி தோன்றிய 19ஆம் நூற்றாண்டில் கருவிகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஏராளமான தொழிற்சாலைகளும் தொடங்கப்பட்டுச்சு. 1884ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அமெரிக்கா, கனடா நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளின் பேரவை 8 மணி நேர வேலையை சட்டப்பூர்வமாக ஆக்கிட வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம் தொடங்க தீர்மானித்தது. அதன்படி 1886ஆம் ஆண்டு மே முதல் நாள் வேலை நிறுத்தம் போராட்டமும் தொடங்கியது. அமெரிக்காவின் பல மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய தொழில் நகரங்கள்ல இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றாலும் சிகாகோ நகரம்தான் தீவிர உணர்ச்சி மிக்க தொழிலாளர்களின் போராட்ட களமாக திகழ்ந்துச்சு. அதுவரை தொழிலாளர்கள் அப்படி போராடியதே கிடையாதாம். அதை கண்டு தொழிலாளர்கள் மீது அரசாங்கமே ஆவேசப்பட்டுச்சு. அவ்வண்ணம் போராடிய தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை கண்மூடித்தனமாக ஏவிவிட்டது. மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற மெக்கார்மிக் ரீப்பர் தொழிற்சாலை வேலைநிறுத்தமும் மறுநாள் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரும் அடக்குமுறைகளுக்கு ஆளாகியது. உயிர் பலிகளும் ஏராளம். 1888ஆம் ஆண்டில் செயின்ட் லூயி நகர்ல நடைபெற்ற தொழிலாளர் பேரவையில தொழிலாளர் இயக்கத்தினை அரசியல் முறையில் மே முதல் நாள் நடத்த திட்டமிட்டது. 1889 மே முதல் நாளே அமெரிக்க தொழிலாளர் பேரவை விரிவாக நடத்த திட்டமிட்டிருந்ததால அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அமைப்புகள் இதையே தொழிலாளர் நாடாக கொண்டாட முடிவு செஞ்சாங்க. 8 மணி நேரம் வேலை உரிமைகளுக்காக தோன்றிய போராட்டம் நாளில் பிறந்ததுதான் மே தினம் என்ற தொழிலாளர் நாள். ஆண்டுதோறும் மே தின விழாவில் ரஷ்யாவின் தலைவர் கலந்து கொண்டு மாஸ்கோவின் செஞ்சதுகத்தில் முதலாளித்துவ சுரண்டலின் கேடு, உலக அமைதியின் அவசியம் முதலானவற்றை விளக்கி உரை நிகழ்த்துவது வழக்கமாக இருந்தது. இப்படிதான் மே தினம் உருவானது. தொழிலாளர் உரிமை முழக்க நாளான மே தினம் இந்தியாவிலேயே முதலாக சென்னை மாநகரில் தான் கொண்டாடப்பட்டுச்சு. அப்படி கொண்டாட வழி செய்து கலந்து கொண்டு பேசியவர் மா. சிங்காரவேலர். சென்னையில் தோன்றிய முதல் தொழிற்சங்கத்தின் பெயர் மதராஸ் லேபர் யூனியன் என்பதாகும். மே தினம் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுவதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டின் அரசியல் மாறுபாட்டினால்தான். புராதன ரோமானியர்கள் மே தினத்தை மகிழ்ச்சியளிக்கும் நாள், கேளிக்கை தினம் என்பதாகவே கொண்டாடினாங்க. மே தினத்தன்று கனிகளுக்கும் மலர்களுக்கும் வண்ணங்களை கொடுக்கும் புளோரா என்ற தேவதையை மகிழ்விப்பதற்காக இளைஞர்களும் யுவதிகளும் வயல்வெளிகளை நோக்கி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போவார்கள். மக்கள் முதல் நாள் மாலையே காட்டிற்கு சென்று இரவை இன்பமாக கழிப்பார்கள். அதிகாலையில் பசுமையான இலைகளோடு கொண்டு வந்த இலைகள் மற்றும் மலர்களால் வீட்டை அழகுபடுத்துவார்கள். இப்படிதான் தொழிலாளர் தினம் உருவானதாக வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கடைசியாக அனைவருக்கும் ஜெம் டிவியின் சார்பாக இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள்.